ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அறிவுறுத்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சுருக்கமா? இந்த தமிழ்நாட்டுல தீப்பொறி ஆரம்பம் ஒருத்தர் இருந்தாரு. அவரு கிரவுண்ட் லெவல் ஸ்பீக்கர். அவர் தப்பா பேசினாலும் சரி, திமுக அல்லது அதிமுகவுடைய யாராவது எம்பி அல்லது மினிஸ்டர் தப்பா பேசினாலும் சரி, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் சாதாரண ஆளு, கட்சி தலைவர் கூட இல்லை, ஆனா இன்னொருத்தர் பிரதம மந்திரி, அதனால இவர் பேரை சொல்லலாம் அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் லா. நம்பர் 1. நம்பர் 2, நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு திரு புரட்சிதாசன் அவர்களோ என்னுடைய நண்பர் திரு ஸ்ரீராம் அவர்களோ பதில் சொல்லல. கல்கத்தாவில் நீங்க ஒரு ஜட்ஜி, ஃபார்மர் ஜட்ஜி ஒருத்தர் அசிங்கமா பேசலாம்னு சொல்லி அவருக்கு இண்டிவிஜுவலா தான் நோட்டீஸ் அனுப்புறீங்க. அப்புறம் இங்க மட்டும் எதுக்கு 2 கட்சிக்கு அனுப்புறீங்க? வழிமுறைகள் பத்தி சொல்லிக் கொடுக்குறீங்க. இங்கேயும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். 1. இன்னொன்னு, கவர்மெண்டோட எந்த ஸ்கீமை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது எதிர்கட்சியோட உரிமை. அது இந்த மாதிரி திசை திருப்பக்கூடாது. இது ராணுவ சம்பந்தப்பட்டது, ராணுவத்திற்கு எதிராக கழகம் விளைவிப்பதாலும் சொல்லக்கூடாது. இது ராணுவத்துடைய ஸ்கீம் இல்ல. உண்மையில சொல்ல போனா நான் ஏற்கனவே சொன்னேன், கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஆரம்பிச்சாங்க, ஜெய் பஜ்ரங்கபலின்னு சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு. அன்னைக்கு எப்ப நோட்டீஸ் கொடுக்காம விட்டாங்களோ அதுக்கப்புறம் இந்த தேர்தல் கமிஷன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நியூட்ராலிட்டி மேல திரு ஸ்ரீராம் அவர்கள் தன்னுடைய அற்புதமான வாத திறமையினாலும் விட முடியாத பிடிவாதத்தினாலும் நல்லா எப்பயுமே பேசுவாரு. ஆனா இந்த 2 விஷயங்களை பத்தி, அக்னிவீர் ஸ்கீமை பத்தி நான் கேட்ட கேள்வி, அதுக்கு பதில் 2 பேர் இருந்துமே வரல. புரட்சி கவிதாசன், இந்த வாய்ப்பை நீங்க அவருக்கு பதிலாக கூட கொடுத்தரலாம். அதாவது தேர்தல்கள் வரலாம் போகலாம், ஆனா தேர்தல் ஆணையம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் அரசியல் அமைப்புடைய உயிர் நாடி, ஜனநாயகத்துடைய உயிர் நாடி. அதனால கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளை பற்றி விமர்சனம் செய்வது எப்படி வேடிக்கையானதோ, நகை முரணோ, அது மாதிரி தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. தேர்தல் ஆணையம் நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு இருக்கு, இப்படிதான் அண்ணன் சொல்றாங்க. அதை நான் நேரடியாக சொல்றேன். அது கண்கள் பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, வாய் பேசவில்லை, அப்படியே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேர்தல் ஆணையத்தில் நீங்க எப்படி இந்த தேர்தல் விழாவில் நம்பிக்கை இல்லாத ஒரு நிகழ்ச்சியில, நம்பிக்கை இல்லாத ஒரு நடவடிக்கையில உங்களால எப்படி ஈடுபட முடிகிறது என்று எனக்கு புரியல. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, கும்பிடுறோம், எப்படி கும்பிட்டா உங்களுக்கு என்ன? ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மீது அவ்வளவு அள்ளி வைக்கிறீங்க. அதனால நீங்க தயவு செய்து வினை விதைப்பவன் வினை அறுப்பான், திணை விதைப்பவன் திணை அறுப்பான்மாங்க. உங்களுக்கு இவிஎம் மெஷின் மேல நம்பிக்கை இல்ல, இவிபேட் மிஷின் மேல நம்பிக்கை இல்ல, ஃபார்ம் 17C மேல நம்பிக்கை இல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல நம்பிக்கை இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்ல, அம்பேத்கர் மீது நம்பிக்கை இல்ல, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் மீது நம்பிக்கை இல்ல. எல்லாத்துக்கும் மேல நீங்க அதாவது வேற்றுமைகளை பாதுகாப்பதற்கு அதுக்கான ஒரு டைவர்சிட்டி கமிஷன் அமைப்புன்னு சொல்றீங்க. நண்பர் சொன்னாரு, அதாவது 35 நாட்களா நீங்க பேசாம தான் இருந்தீங்க, கடைசியா தான் போய் தேர்தல் ஆணையம் கிளம்பி இருக்குனாங்க. இல்லங்க, முதல் 2 கட்ட தேர்தல் ரொம்ப அமைதியா தான் நடந்தது. சரி, நீங்க பேசியதற்கு பிறகுதான் எதிர்வினையாற்ற வேண்டிய நேரத்தில் நன்றி புரட்சி எதிர்வினையாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்னமும் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் இன்னும் எனக்கு கிடைக்கலப்பா என் கேள்விக்கான பதில் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தருணத்துல கூட கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.